அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டெக் தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா விளையாடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் லைவாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆசையாகவும் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக தான் இருக்கும். யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ணுறது, அதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பிள் டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஐபேட் அல்லது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சாம்ப்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறது மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரீம் சாம்ப்ன்ற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லைவ் போகிறதுக்கு டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்டில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் அல்லது ஐஃபோன் வந்து நம்ம லைவ் போடணுன்னா ஸ்ட்ரீம் சாம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் போடுறதுக்கு கேமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் லைவாக நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் காட்டி போகிறதா இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் சாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் சைன்இன் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைனா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதனால் அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து காட்டும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இல்லாதனால சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கமே கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் வந்து பண்ணால் கேட்குது. ஸோ உங்களுடைய யூசர் நேம் வந்து பண்ணால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்ட அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிக்கிட்டு சைன் அப் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலாக என்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டிக்கு மாரி வரும். அதுமாதிரி டிக்கு வந்தால் தான் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டிச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமை எடுத்துகிட்டு வேறு நேம் அல்லது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு அப்பர் கேஸ் கேரக்டர், அப்புறம் லோயர் கேஸ், அப்புறம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் மார்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, இப்போ நீங்கள் சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தரைஸ்ட் அண்ட் கேன்சல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் அத்தரைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அத்தரைஸ் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஆகிடும். ஓகே, ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த செட்டிங்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாவே போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் என்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கேமோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் விளையாடுற கேம் ஃப்ரீ ஃபயர் இருந்தால் ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணுங்கள். பப்ஜி அந்தமாதிரி உங்களுக்கு எந்த கேம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அதோடைய கேம் டைட்டில் வச்சுக்கோங்க. இல்லாத உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஓகே, இந்த சர்வர் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். உங்களுடைய ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் நீங்கள் எதுனாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போயிட்டு யூடியூப் லைவ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள், அல்லது யூடியூப் லைவ் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ் டேஷ்போர்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன்இன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ சைன் ஆகணும்.
ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சேனல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம எந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடணுமோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு சேனல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படின்னா ஒரு சேனல் மட்டும்தான் காட்டும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கனால எந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய சேனல் நேமே கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது, லைவ் ஸ்ட்ரீம் இஸ்ன்ட் அவைலபிள் ரைட் நவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எரர் எதுக்காக வருதுன்னு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் சேனல் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபை பண்ண கேட்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த எனேபிள் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி என்ன கண்ட்ரி அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோ. நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இல்லை வாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலிமா வரணுமா இல்லை வாய்ஸ் மூலிமா வரணுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணணும். ஒன்ஸ் நம்ம மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஒன்ஸ் அந்த நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வெரிஃபை ஆகிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அல்லது வெரிஃபை ஆனதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட முடியல அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய சேனல் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் டாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இந்தமாரி பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. கீயை காப்பி பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே 3ஆவதாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்வர் கீ என்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்வர் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும். மறுபடியும் லைவ் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் யூஆர்எல். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்வர் யூஆர்எல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 பாக்ஸையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர், அதாவது நீங்கள் கொடுத்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ ஆகும். அதுக்கு நேராக டிக் மார்க்கும் இருக்கும். உங்களுக்கு டிக் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷன் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடும்போது ஸ்டக் ஆகாமல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 720 வச்சுருக்கேன். என்னுடைய நெட்டோடைய ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா 40 MB/s வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 MB/s ஸ்பீடு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க per second அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1800 நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 100 MB/s வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சுன்னு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 MB தான் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா per second கிடைக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 480க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போட்டக்கூடிய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டி அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் அதிகமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு எந்த சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நம்ம மாற்ற தேவையில்லை. பட் அந்த பிட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து செட்டிங்ஸ் பேஜுக்கு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்த உடனே செட்டிங்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்ற ஒரு லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அங்கே பேனர் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபோட்டோ ஆர் ஃப்ரம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் ஏதாச்சும் பேனர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா லைவ் போடும்போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும்.
லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களோட சேனல் அப்படின்னா அதுக்கான பேனர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைவ் பண்ணும்போது அந்த பேனரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு யூடியூப்பினுடைய பேனர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பேனர் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு பார்க்குறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம் சாப்பினுடைய ஒரு ஐக்கானும் அதோடைய வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் போட்டிருக்கும். அதுக்கு எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பை பண்ணால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேண்டாம் அப்படின்னாலே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த பேனரும் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேனர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிக்க முடியும். பட் அந்த சின்ன அந்த வாட்டர் மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் அதனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போடும்போது எஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எப்படி போகிறது அப்படின்றது வந்து பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஒரு சிறப்பான ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணி வச்சாச்சு. பட் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க. டைட்டிலில் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சம்மந்தமான என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது மறக்காமல் பப்ளிக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக போகும். சப்போஸ் ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக போகல, அதாவது பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக போட போகிறீங்களோ அதுக்கான கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஃப்ரீ ஃபயர்னா ஃப்ரீ ஃபயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமாக போடுறீங்க அப்படின்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா தம்ப்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். லைவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ரொம்பவே முக்கியமான தம்ப்லைன் தான். அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் நீங்கள் வேணும்னா அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே ஆகணும். உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்காக க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ண சொல்லும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கானதாக இருந்ததா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா வந்து நோ மேட் ஃபார் கிட்ஸ்னு. அதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து போடக்கூடிய வீடியோக்கு சம்மந்தமான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லைவாக போடுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் லைவ்னு போடுங்க, அல்லது ஃப்ரீ ஃபயர் லைவ் தமிழ் இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு ரொம்பவே முக்கியம். டேக் பண்ணுற ஆப்ஷனை தொடர்ந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லாங்குவேஜ் வந்து மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் போடுறீங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் போடுறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வீடியோவோடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எந்த செட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் வேறு ஏதாச்சும் செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் இதுவே போதுமானது. அண்ட் நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா செட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லைவ் போட வேண்டியது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது. லைவ் போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக எப்படி லைவ் போட்டு அதை எப்படி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் லைவ் போடும்போது இந்தமாரி இஷ்யூவால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே போட முடியல. ஸோ அந்தமாரி ப்ராப்ளம் உங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா லைவ் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம லைவ் போடும்போது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் ஆகும், லைவ் ஆகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், லைவ் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சாப் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபும் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஸ்ட்ரீம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அதாவது கேம் ப்ளே பண்ணும்போது லைவ் கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் நார்மலாக ஹெட்ஃபோன் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் கொடுக்கலாம். இன்டர்னல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா கிளியரான இன்டர்னல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராட்காஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கவுண்டிங் வந்து நான் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபேடில் ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் அதாவது லைவ் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் லைவ் போடும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போகாது. என் லைவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷனில் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு க்ரோமில் லைவ் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணல எண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீம் சாம்ப் அப்ளிகேஷனில் லைவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா க்ரோமில் லைவ் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாட் எட் அல்லது எண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எண்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டிஸ்மிஸ் அல்லது எடிட் திஸ் வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வீடியோவில் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பேசிக்கான எடிட்டிங் ஸ்டெப்ஸ் தான் அதில் இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்னா டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் போடுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீம் போட்டுட்டு க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி ஒரு ப்ராப்பரான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரிஞ்சுப்பாங்க. மேலும் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. மறக்காமல் நம்மளுடைய டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.